சிந்துபால் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் தோசை எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் தோசை ஊற்ற போகிறேன். ஸோ நல்லா பெரிய பீட்ரூட்டை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறங்க. தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ரொம்ப திக்காக வந்து இந்த மாவு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக வந்திருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம தோசைக்கு வந்து எப்போயும் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி போட்டு நம்ம சமைக்கும் போது தான் என்ன ஆகுனா அந்த தோசையோட சத்து வந்து நமக்கு ஆவியாக போகாமல் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படியே வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள் எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு. இதை அப்படியே திருப்பி போட்டு அதை ஒரு தடவை வந்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து போட்டோன்னா போதும். ஏன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த சைடு மட்டும் வேகிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டுட்டு எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான தோசை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.